கிட்னி திருட்டில் ஆளுங்கட்சியோட எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். தமிழக அரசு நியமித்த குழு சொல்லுது அங்கே கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு. அதை முறைகேடுன்னு சொல்லுங்கன்றாரு மாசு. முறைகேடுனே வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலில் இழுத்தியா இன்னமும் மூடி சீல் வைக்கல? அதே தான். அந்த கேள்வி எங்கேயுமே பெருசாக யாரும் எழுப்பலையோன்னு தோணுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கிட்னி அறுவை சிகிச்சை செய்ய விடாம நாங்கள் தடை பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி சொல்யூஷனா இருக்கும்? இது எப்படி சொல்லுங்க? இது உலகத்திலே இல்லாத நியாயங்க. பச்சை பொய்ய திராவிட மாடல் ஆட்சி சொல்லி கொண்டிருக்கிறது. உலகத்தில் எங்குமே நடக்காத அநியாயம் இது. ஒரு மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு, திருட்டுன்னு சொல்லுங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க, நடந்துடுச்சுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. உங்க அரசு நியமிச்ச குழு சொல்லுது. லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்ன? குறைஞ்சது ஒரு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலை மூடி சீல் வைக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அதை விட முக்கியம் என்னன்னா மற்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம். அப்புறம் அதை விசாரிக்கணும்னு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை மாநில காவல்துறை அதிகாரிகளை வைத்து, தமிழக அரசு காவல்துறை அதிகாரிகளை வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் போடும்போது, மெட்ராஸ் ஹைகோர்ட் போடும்போது அதை எதிர்த்து ஏங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க? இவ்வளோ விஷயம் வெள்ளிடை மலையாக உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லைன்ற மாதிரி பச்சையாக தெரியுது. எவ்வளோ பெரிய முறைகேடு, எவ்வளோ பெரிய ஒரு தவறு நடந்துகிட்டு இருக்கு. இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் பேச வேண்டிய அளவுக்கு பேசி மக்கள் கருத்தை திரட்டி அரசாங்கத்துக்கு நிர்பந்தத்தை கொடுத்து உடனடியாக அந்த மருத்துவமனையை இழுத்து மூடி சீல் வைக்கிற அளவுக்கு ஏன் ஒரு நிர்பந்தத்தை எதிர்கட்சியால் கொடுக்க முடியல? அதுதான் பிரச்சனையை ஒழிய இந்த 3 நாளில் இவங்க சபையில் என்ன பண்ணல, பேஜை உள்ளே குத்திக்கினானா வெளியில் குத்திக்கினானான்றது பிரச்சனை கிடையாது. ஒரு எதிர்கட்சியாக அதிமுக தோல்வி அடைந்திருக்கிறதுனா